21 வயது வாலிபனாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தன்னுடைய இள வயதிலே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து அவர் ஊழியத்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நாளில் நாம் தேவனுடைய நன்மைகளை, தேவன் ஒரு மனிதனை அழைத்து அபிஷேகித்து ஒரு உண்மை உள்ள மனுஷனை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதை நாம் கேள்விப்பட்டல்ல, கண்களால் காண கர்த்தர் இன்றைக்கு ஒரு சபையாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு வந்த தன்னோடு ஊழியத்திற்கு சேர்ந்தவர்களில் நான் தான் ரொம்ப படிக்காதவன், எனக்கு தான் ஒரு படிப்பும் கிடையாது, பட்டமும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும், பிரபுக்களை வெட்கப்படுத்தும்படி இந்த உலகத்தில் இழிவானவைகளையும், சிறியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் ஜீவனுள்ளவர். அதை கர்த்தர் இந்த ஊழியத்திலே தேவன் நிரூபித்து வந்திருக்கிறார். அதை ரொம்ப அன்போடு நினைவு கூறுகிறேன். தேவனுக்கு எல்லாம் மகிமையும் செலுத்துகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்பாவை மறக்கவே முடியாது. அவர்களுடைய டெடிகேஷன், அவர்களுடைய ஜெபம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய தியாகம், அவருடைய தாழ்மை, அவருடைய உபவாசங்கள், அவருடைய கண்ணீர், பட்ட பிரயாசங்கள், அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சி, அவருடைய விசுவாசம், அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு, அவருடைய பிரதிஷ்டை, இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இந்த சந்ததியிலே நாம் இவைகளை எல்லாம் நாம் ஆசீர்வாதமாக பலனாக நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் அப்படி எழுப்பி தந்த நல்ல தகப்பனுக்காக, தேவ மனிதனுக்காக அவரை உருவாக்கி அவர் மூலமாய் ஒரு ஜனத்தையும் உருவாக்க, ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபிக்க பயன்படுத்தின தேவ மனிதனுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தை, இந்த ஆலய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்ற தரிசனத்தை கர்த்தர் தந்தார். கையில் ஒன்றுமில்லாமல் விசுவாசத்தை மாத்திரம் அடித்தளமாய் வைத்து இந்த வேலையை ஆரம்பித்தார்கள். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொன்னது போல தேவன் அவர்களோடு நேரடியாக தெளிவாக பேசினார். இந்த கட்டிட வேலை முடியும் போது பிரதிஷ்டையிலே தான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதை அவர்கள் பயமில்லாமல் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது நல்ல சுகமா இருந்தாங்க. கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்கிறார், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக கர்த்தர் தன்னோடு பேசினதை அவர்கள் தைரியமா சொன்னாங்க. ஆனாலும் தான் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் தனக்கு சொல்லி இருந்தாலும் அவர் இந்த வேலையை துவங்குவதை குறித்து தயங்கவே இல்லை. அவருக்கு தெரியும், கர்த்தர் ஆரம்பித்ததை தேவனே முடிய பண்ணுவார். அதனால கர்த்தருக்கு மகிமை, அதை கட்ட வேண்டும் என்று அவர் தியாகத்தோடு ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, இந்த வேலை ஆரம்பித்த நாள் முதல் அவர்கள், நான் ஒவ்வொரு நாளும் அவர்களை பார்த்திருக்கிறேன். ஜூன் மாதம் 12ஆம் தேதி இந்த முதல் செக் கொடுக்கப்பட்டது, 2020ஆம் ஆண்டு. அன்றையிலிருந்து எவ்ரிடே அவங்க பொதுவாக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கட்டிட பணிக்காக மாத்திரம் எவ்ரிடே நைட் 10 o'clock 11 o'clock அவங்க ஜெப அறையிலே தெய்வ சமூகத்திலே முழங்கால் படிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு முறை நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அந்த கூட்டம் முடிந்த உடனே அந்த பாஸ்டர் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அவர் வீடு ஒரு 5 நிமிஷம் தள்ளி தான் இருந்தது. அப்பா பிரதர், எனக்கு முக்கியமாக நான் வெளியே போனோம், எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ சொன்னாங்க. அவர் கேட்கல, என் வீட்டில் கால் வச்சு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா சரி போகிற வழி தானே சொல்லி உடனே கார் எடுத்துகிட்டு நானும் கூட இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டருடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் போனோம். உள்ளே போன உடனே, அப்பா உட்காருங்க பாஸ்டர், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போங்கன்னாங்க. அப்பா உட்காரவே மாட்டேன், நான் உட்கார மாட்டேன், நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு. என்ன பாஸ்டர் இந்த நேரத்தில் என்ன அவசரம்? 10 மணிக்கு எனக்கு ஜெபம் இருக்குது, 10 மணிலேருந்து 11 மணி நான் ஜெப வேலை, நான் இங்கே நிற்க முடியாது, நான் உடனே போவேன்னு சொல்லிட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபம் பண்ணேன்னு உட்கார கூட இல்லை, நின்று அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு அந்த 10 மணிக்கு ஜெபம் பண்ணணும்
அப்படின்னு இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக அனுதினமும் வைராக்கியத்தோடு உண்மையோடு ஜெபித்த ஒரு தேவதாசன் அன்பான நம்முடைய பாஸ்டர் அவர்கள். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஜெபம், அவர்கள் ஏறெடுத்த கண்ணீர், கர்த்தருடைய பாதத்தை அண்டிக்கொண்டு அவர்கள் ஜெபித்த ஜெபம் 5 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட வேலை தடையில்லாமல் தொடர்ந்து நடக்க கர்த்தர் அருள் புரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறேன்.